வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பாக்குறோம். ரிஷப ராசிக்கு 2வது இடத்துல இருந்த குரு 3வது இடத்துக்கு மாறி இருக்கிற காலகட்டம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது. மிதுன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு மாறுறது 3வது இடத்துக்கு வர்றது அப்படின்னு அர்த்தம். 3வது இடத்துல வந்தா வற்றாத ஜீவநதியும் வற்றும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய செலவாகும் அப்படிங்கிறது தான். அப்ப வருமானம் வந்தாதானே செலவாகும், அதுதான் அதுக்குள்ள அமைப்பு. பட் இருந்தாலும் குருவோட பார்வை எந்த மாதிரியான உங்களுக்கு நற்பலன்களை வழங்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 5வது பார்வையா விருச்சக வீட்டை. அப்படி 7ஆம் இடங்கிறது கூட்டு, நண்பர்கள், புகழ், மனைவி, கணவர், இந்த மாதிரியான இடத்த குரு பாக்குறது அப்படிங்கிறது, குரு பாக்குற இடம் வளரும்னு அர்த்தம். அப்ப புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, மன வாழ்க்கை அமையாதவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும், செய்யற தொழில்ல புகழ், பேரு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் உயரும் அப்படிங்கிறது தான் 7ஆம் இடத்தை குரு பாக்குறதுக்கான பலன். அதுக்கு அடுத்தது உங்க ஜாதகத்துக்கு 9வது இடத்தை குரு பார்ப்பார். 9ஆம் இடங்கிறது என்ன? கடவுள் ஸ்தானம், தந்தை ஸ்தானம், கடவுளோட அருள் கிடைக்கிற இடம், நேர்மையா நடந்துக்கிறது, இதெல்லாம் இடத்த குரு பாக்குறதுனால உச்ச குரு பாக்குறார். அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுளோட அருள் பரிபூர்ணமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தந்தையோட சப்போர்ட் முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறது, குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். 9ஆம் இடங்கிறது குருஸ்தானம். அப்ப குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்லை. உயர்கல்வி படிக்கணும், இல்ல ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும், இதெல்லாம் உங்க பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறும் அப்படிங்கிறது தான். 11ஆம் இடத்தை குரு பாக்குறார், அது தன் வீட்டை தானே பாக்குறார். அது அப்புறம் சனீஸ்வரர் அந்த இடத்துல இருக்கிறத குரு சேர்ந்து பாக்குறாரு. பொதுவாவே சனீஸ்வரரை குரு பாக்குறது உங்க உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறது தான். சனி உழைப்பு கிரகம், குரு உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்கிற கிரகம். அப்ப உங்க உழைப்பு வீண் போகாதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 11ஆம் இடங்கிறது அபிலாசையை குறிக்கிற இடம். அப்ப உங்க விருப்பங்கள் நிறைவேற்ற இடம் அப்படின்னு அர்த்தம். தன் வீட்டை தானே பாக்குறாரு, அதனால நிறைய வரும், நிறைய செலவும் ஆகும் அப்படிங்கிறது தான். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது செலவு நிறைய இருக்கிறது, 11ஆம் இடத்தை குரு பாக்குறது நிறைய வருமானம் வரும் அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா, செலவு செய்யறதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கவன அமைப்புகளா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது. சரி, உங்களுக்கு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பட்டூர் போறது, பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சாலே, குரு ஞானம் கிடைச்சாலே சிறப்பா வாழ்ந்துட முடியும் இல்லையா? உள்ளுணர்வு வேலை செய்யும் உச்ச குரு. அதனால ஒரு 8க்கும் உங்களுக்கு 11க்கும் அதிபதி 3வது இடத்துல இருக்கிறாரு. அதனால திருப்பட்டூர் போய் பிரம்மா வழிபாடு பண்ணா உங்களுக்கு நற்பலன் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு வழிபாடு பண்ணி இந்த குரு பயிற்சியை நீங்க சிறப்பான பலன் அனுபவிக்கணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.